பரவாயில்லையே. நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவ 270 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டோமே. இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா வந்துருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடக்கிற கடைசி ஓடிஐ மேட்ச்ல நம்ம இந்தியா அதிசயமா டாஸ் வின் பண்ணிட்டாங்க. டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் எப்படி இருக்க போதோ, ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா ஹர்தீப் சிங் இருந்துகிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து நான் நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ரிக்கல்டனோட விக்கெட்டை எடுத்துட்டாருங்க. சரிப்பா, ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் எடுத்தாச்சு, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு, இனி அடுத்தடுத்து சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுத்துடலாம்னு நினைக்கும் போது அப்பதாங்க டீகாக்கும் பௌமாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரெண்டு பேருமே சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பே 100 ரன்னுக்கு மேல போயிடுச்சு. இத பார்த்தோனே நம்ம ஒரு பக்கம் பயந்துட்டு இருந்தோங்க. என்னப்பா டீகாக் இப்படி விளையாடுறாரு, பௌமா வேற தெம்பா நின்றுவாரு போலயே, இவங்களோட பார்ட்னர்ஷிப்ப எப்படியாவது உடைக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதாங்க ஜடேஜா பவுலிங் போட வந்தாரு. அவரோட பால்ல மனுஷன் பௌமா கோலிக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் டீகா கூட பிரீட்ஸ்க்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல இன்னிங்ஸ் கொடுத்தாருங்க. சரி, இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிருமோ அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க சவுத் ஆப்பிரிக்கா கேமனா பிரசித் கிருஷ்ணா வந்தாரு. வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த பிரீட்ஸ்கோட விக்கெட்டை எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல மார்க்ரமே தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் டீகாக்கு இருந்துட்டு யார் வேணா அவுட் ஆங்க, நான் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பேன் அப்படின்னு மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க. எப்பா இவரோட விக்கெட் எடுக்கணும்ப்பா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு நினைக்கும் போது டீகாக்கோட விக்கெட்டையும் பிரசித் கிருஷ்ணா எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் தாங்க குல்தீப் யாதவோட வேட்டை ஸ்டார்ட் ஆச்சு. மனுஷன் ஃபர்ஸ்ட் பிரேவிஸோட விக்கெட்டை எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல மார்க்கோ ஜான்சனோட விக்கெட்டை எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் கார்பின் போஸ்கோட விக்கெட்டு, நிகிடியோட விக்கெட்டுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து 4 விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பிட்டாரு. பிரசித் கிருஷ்ணா ஹலோ, நீங்க மட்டும் தான் 4 விக்கெட் எடுப்பீங்களா, எனக்கும் ஒரு விக்கெட் பேலன்ஸ் இருக்கு, நானும் கடைசி விக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரசித் கிருஷ்ணா கடைசி விக்கெட் எடுத்தாருங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு மேட்ச்ல 270 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. உண்மையிலே சவுத் ஆப்பிரிக்காவை இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ் இவங்க 2 பேரோட பவுலிங் தாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆளுக்கு 4 விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பியிருக்காங்க. இதனாலதான் சவுத் ஆப்பிரிக்காவை இவ்வளோ கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. இதுலயும் பிரசித் கிருஷ்ணா இன்னைக்கு ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல மனுஷன் கர்ணனோட அடுத்த பரம்பரை மாதிரி ரன்னை வாரி கொடுத்தாரு. ஆனா என்னதான் நான் ரன்னை கொடுத்தாலும் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னு தாங்க சொன்னோம். இப்போ இந்த மேட்சை நம்ம இந்தியா வின் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நிதானமா விளாண்டு கொஞ்சம் விக்கெட்டை விட்டு கொடுக்காம கிடைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா இந்த மேட்சை வின் பண்ணிடலாம். நம்ம இந்தியா பவுலிங்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பேட்டிங்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.